கோபால கோபால கோகுல நந்தன கோபால நந்தகுமார நவனித சோர பிருந்தாவனச்சர கோபால 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 கோகுல நந்தன கோபால. பஞ்சவர் தூதனாய் பாரதம் கை செய்து நஞ்சுமிழ்நாகம் கிடந்த நற்பொய்கை பூக்கும் அஞ்சப்பணத்தின் மேல் பாய்ந்திட்டருள் செய்த அஞ்சன வண்ணனே அச்சோகச்சோ ஆயர் பெருமானே அச்சோகச்சோ. இவர் அர்ச்சாவதாரத்திலேயே ஈடுபடுறதுனால எல்லா லீலைகளையுமே சொல்ல முடியறது. இவருடைய கண்ணன் இவருடைய அர்ச்சாவதாரம் தானே. அதனாலே நடந்த கதைகள் எல்லாம் பஞ்சபாண்டவர்களுக்கு தூதனாக போனது, சாரதியா போனது எல்லாம் பண்ணினவனே அப்படின்னு சொல்லும் பொழுது கண்ணன் பண்ணுவதற்கு முன்னாடி தானே இந்த ரெண்டு பேரும் இங்க பார்க்கிறோம். யசோதையை பார்க்கிறோம், பெரியாழ்வார பார்க்கிறோம். யசோதை பாட்டால பார்த்தோமானாக்க அவளுக்கு பாண்டவருக்கு தூது போனதெல்லாம் யசோதைக்கு தெரியாது. பாண்டவர்களுக்கு தூது போற காலத்துல கண்ணனுக்கு 100 வயசாயிடுது. 100 வயசான பிறகு அச்சோ அச்சோன்னு இப்படி சொல்ல முடியாது. சிசுவான கண்ணன் இன்னமும் பாண்டவர் தூதனாக போறது வரப்போகிற விஷயமாயிடும். ஆனால் பெரியாழ்வாராக கவனிச்சோமானால் பெரியாழ்வாருக்கு அதெல்லாம் கடந்த லீலைகளாயிடுறது. பெரியாழ்வார் தன் பாவத்தால பாடுற பாட்டு, யசோதை பாவத்தால பாடுற சொல் என்று 2 விதமாக மாறி மாறி வருகிறது இங்க. அதனால அவர் சொல்றார், கண்ணன் எந்த ஒரு அர்ச்சாவதாரத்தை வைத்து கொண்டு கொஞ்சறாரோ அந்த அர்ச்சாவதாரத்தினிடத்துல இப்படி கொஞ்சறார். அதனாலதான் பஞ்சபாண்டவர்களுக்கு தூதனா போனது, பாரதம் நடத்தினது எல்லாவற்றையுமே சொல்றார். நஞ்சுமிழ் நாகம் கிடந்த, நஞ்சுனா விஷம், விஷத்தை உமிழ்கின்றதான நாகம் காளியன். காளியன் வெகுகாலமாக கிடந்த நற்பொய்கை, நல்ல பொய்கை தான். பொய்கையில விஷம் இல்லை, காளியினாலதான் விஷம். பிருந்தாவனத்துல உள்ளது எல்லாம் நல்லது தானே. நற்பொய்கை பூக்கு அதுல புகுந்து அஞ்ச, இந்த பாம்பு மேல கண்ணன் தாவிட்டானதும் எல்லாரும் கிளி, அவ்வளவு பேரும் பயப்படுறான் கண்ணன் சௌக்கியமா வரணுமே என்று. எல்லாரும் அஞ்சும்படியாக பணத்தின் மேல் பாய்ந்திட்டு அந்த காளியனுடைய பணாபணங்கள் மேல ஏறி நர்த்தனமாடி அருள் செய்தேங்கிறார். காளிய மர்தனம் இல்லை, காளிய நர்த்தனம். காளியனை கொலை பண்ணல, அவனுக்கு அருள் செய்து. என்ன அருள் செய்துனால், உன்னுடைய பழைய இடத்துக்கு போ, இனிமேல் உன்னை கருடன் எதுவும் செய்ய மாட்டான். ஏனென்றால் மத் பாதல் ஆஞ்சிதம், என்னுடைய திருவடி உன் தலைமையில பட்டது, உனக்கு இனி சத்ரு இல்லை என்று அவனுக்கு அருள் செய்தாரே. சத்ரு இல்லை என்று அருள் செய்தா அப்புறம் இருக்கட்டும், அந்த திருவடிய தலையில வச்சதே அருள் தானே. அந்த திருவடிய தலையில வச்சதே அருள் தானே. அப்படி அருள் செய்த அஞ்சன வண்ணனே அச்சோ அச்சோ, ஆயர் பெருமானே அச்சோ அச்சோ. கோவிந்த நாம சங்கீர்த்தனம்.